பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சில முக்கியமான அகழ்வாராய்ச்சியாளர்கள் 9th புக்லையும் 11th புக்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புதுச்சேரி அருகே உள்ள அரிக்கமேடு அப்படின்ற இடத்துல, சரிங்களா, இந்த அரிக்கமேடுன்றது கடலோர நகரம். ஸோ புதுச்சேரி அருகே உள்ள அரிக்கமேடுன்ற இடத்துல 3 பேர் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டனை சேர்ந்த ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், இவர் பிரான்ஸை சேர்ந்த ஜேஎம் கசால், நம்ம இந்தியாவை சேர்ந்த கோஸ் கிருஷ்ண தேவா, இவங்க 3 பேரும் புதுச்சேரிக்கு அருகே உள்ள அரிக்கமேடுன்ற இடத்துல அகழ்வாராய்ச்சி பண்ணவங்க. சரிங்களா, இவங்க வந்து ஒரு திட்டமிட்ட நகரம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்திட்டு போயிருப்பாங்க. அப்படியே 11th புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான அகழ்வாராய்ச்சியாளர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ரீ. ஆதிச்சநல்லூருக்கு வருவார்ப்பா, ரொம்ப முக்கியமானவர். ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரீ அப்படின்றவர் மேற்பார்வையில் அகழாய்வு பணிகள் தொடங்கியிருக்கும். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அங்கே கிடைக்கப்பட்ட பொருட்களோட புகைப்படங்களோட ஒரு அறிக்கை தயாரித்து வெளியிட்டிருப்பார். சரியா, அப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பட்ட பொருள்களை ஒரு விளக்க படங்களோட தெளிவான அறிக்கை கொடுத்தவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ரீ. கூடுதலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா சிந்துவெளி நாகரிகம் சார்ந்த 9th புக்கில் இருக்கும். மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி கிடைச்சிருக்கும். அந்த கற்கோடாரியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சிந்தி எழுத்துக்களை குறிப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது எங்கன்னா மயிலாடுதுறை கற்கோடாரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பூம்புகார் கிட்ட மேல பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து பானைகள் கிடைச்சிருக்கும். அந்த பானைகளில் அம்பு போன்ற குறியீடுகள் இருக்கும். சரிங்களா, எங்கன்னா பூம்புகார் அருகே உள்ள மேல பெரும்பள்ளம் கிராமத்தில் கிடைக்கப்பட்ட பானைகளில் அம்பு போன்ற உருவங்கள் இருக்கும். அந்த அம்பு போன்ற உருவங்கள் மொஹஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட லட்சணைகள் போன்று உள்ளன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது 9th புக்கு, இது 11th புக்குப்பா, ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. நன்றி.